ஆனால் அந்த விதிமுறைகளை மீறி இந்த கட்டிடக் கழிவுகளை கட்டும் நிறுவனங்கள் நம்ம நிறுவனங்கள் மீது என்ன நடவடிக்கை இதுக்கு எவ்வளோ ஃபைன் கிடைக்கும்? கட்டிட கழிவுகள் பொறுத்த வரைக்கும் இப்போ மாநகராட்சியில் 2 மாதத்துக்கு முன்னே கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தோம். கட்டிட கழிவுகள் எல்லாமே முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு தனி ஃபைன் போட்டிருக்கிறோம். அதே போல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எல்லாமே ஒரு ஃபைன் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு எல்லாமே ஒரு ஃபைன் போட்டிருக்கோம். இப்போ கட்டிட கழிவுகள் எல்லாமே முற்றிலுமாக மாநகராட்சி இன்டீரியர் ரோட்ஸில் கூட தீவிரமாக அகற்றப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக மாநகராட்சி சார்பில் நாய்களை கட்டுப்படுத்தப்பட்டு இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறுகிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம இதை தெரிவிக்கிறது தான். மாநகராட்சியில் இந்த நாய்கள் பிடிக்கும் பணிகள், நாய்களுக்கு கருத்தடை பண்ணும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரூல்ஸ் நாய்களை பிடித்த பிறகு அது கருத்தடை பண்ணி மீண்டும் அதே பகுதியில் விடுமாறு தான் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட இது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தார்கள். நம்முடைய எம்பிகளாம் கூட இது குறித்து பேசுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மாநகராட்சி சார்பாக இப்போ ஒவ்வொரு வீட்டில் வெளியில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் சரி, தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் சரி அதற்கு சிப் பொருத்துமாறு தெரிவித்திருக்கிறோம். இந்த சிப் மூலியமாக அது என்ன ஏஜ் கேட்டர் இருக்குது, வேக்சின் பண்ணியிருக்கா, ரேபிஸில் அஃபெக்ட் ஆகிருக்கா, இல்லை வீட்டில் வளர்த்த செல்ல பிராணியை வெளியில் விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம மாநகராட்சி சார்பாக ஃபுல் அப்சர்வேஷனில் வைக்குமாறு இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். மாநகராட்சி எல்லையில் குறிப்பாக மண்டலம் 2, மண்டலம் 3, 7, 14, 12 இந்த மாதிரியான ஏரியாவில் வெளிப்பக்கம் இருந்து, அதாவது அதற்கு கட்டிடக்கழிவு ரோட்டாக தொடர்கதையாகிறது. தடுக்கிறதுக்கு மாநகராட்சி சார்பில் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு? அதாவது கண்காணிப்பு கேமரா எடுத்துருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரி வெளியே போட்டவங்க நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? நீங்கள் குறிப்பிட்ட மண்டலம் 1 மணலி, மாதாவரம், திருவற்றூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் அதிக வேக்கன்ட் லேண்ட் இருக்கக்கூடிய பகுதிகள், தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அந்த மாதிரி பகுதிகளில் சில பேர் குப்பைகளை போடுறாங்க, கட்டட கழிவுகளை போடுறாங்க. இப்போ மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு தனிநபருக்குமே அவங்களே ஒன்று ஷீட் அடிக்கணும், அவங்களோட லேண்ட் எவ்வளோ இருக்குன்னு வகைப்பாடு கண்டறிந்து அந்த லேண்ட் முழுவதுமாக ஷீட் அடிக்குமாறு அறிவுறுத்திருக்கோம். இல்லைன்னா மாநகராட்சி சார்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும், ஃபைன் போடுமாறு நாங்கள் அறிவித்திருக்கோம். வரக்கூடிய பருவமழையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் தான் இந்த டீசில்ட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை மாதத்துலேயே டீசில்ட்டிங் துவங்கப்பட இருக்கிறது. அதற்கான டெண்டரும் போயிருக்கும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீராங்கலோடை, ஓட்டேரி நல்லா, அதுக்கப்புறம் விருகம்பாக்கம் கேனால் மாநகராட்சியின் வகைப்பாடுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதற்கான பணிகளும் வரக்கூடிய நாட்களில் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டேரி நல்லா, வீராங்கலோடை, அதுக்கப்புறமா விருகம்பாக்கம் கேனால் இது முற்றிலுமாக அந்த ஸ்லட்ஜ் ட்ரட்ஜ் பண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கான பணிகள் வரக்கூடிய நாட்களில் எடுக்க